வாங்க இன்றைக்கி நம்ம கிருத்திஸ் டைரியில் தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தக்காளி விலை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவே 15 ரூபாய் ஆயிடுச்சுங்க. நல்லா 2 கிலோ தக்காளி பழுத்த பழமாக வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். சின்ன கட் பண்ணி அடுப்பில் பேனில் வந்துட்டு நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த தக்காளிகள் எல்லாமே ஒன்றா போட்டுட்டுங்க ஈக்குவலாக அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுட்டுங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவையாக கலக்கிடணுங்க. கலக்கினதுக்கப்புறம் நல்லா வேக விட்டுறணும். வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா கொதி வருது, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் தாங்க புளி சேர்த்தணும். நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. மசாலா கூட சேர்ந்து புளிக்கலவையும் கலந்துரும். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கணுங்க. காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி வறுத்துட்டு இது கூட இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொரகொரப்பாக ஒரு பவுடர் மாதிரி அரைச்சிக்கணுங்க. இந்த பவுடர் பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது அந்த கலவையை வந்துட்டு நம்ம தக்காளி தொக்கு கூட மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர் கூட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா பாருங்கள் எப்படி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா கலந்து நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி, அப்போ தான் சுவையாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், 1 கை பூண்டு, அதே மாதிரி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த ரோஸ்ட் பண்ணினதை நம்ம தக்காளி செஞ்ச தொக்குல வந்துட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா அந்த கலவை வந்துட்டு எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து ஒரு இதாக வர மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரும். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க. தக்காளி தொக்கு ரெடிங்க. இப்போது இந்த தக்காளி தொக்கை சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. இது போன்ற சுவையான உணவு பழக்கங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர ரெடியாக இருக்கோங்க. ஸ்டே டியூன் வித் கிருத்திஸ் டைரி. தேங்க்யூ.